மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம அகரவரிசைப்படுத்தல் பார்க்க போகிறோம். சரிங்களா? அகரவரிசைப்படுத்தல் நமக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் பாடத்திட்டத்தில் இருக்குது. இப்போ அகரவரிசைப்படுத்துதல் எல்லாருக்கும் முதல்ல என்ன தெரியும்? முதல் எழுத்தை பார்ப்போம் அப்படின்னு தெரியும். சரிங்களா? அப்போ முதல் எழுத்து ஒன்று போல இருந்தால் இரண்டாவது எழுத்தை பார்க்க வேண்டும். சரிங்களா? முதல் எழுத்தை விட்டுறணும். இரண்டாவது எழுத்து ஒன்று போல இருந்தால் மூன்றாவது எழுத்தை வச்சு நம்ம இதை வரிசைப்படுத்தணும். சரிங்களா? இது முதல் விதி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வரிசைப்படுத்தும் பொழுது பொதுவாக எல்லாருக்கும் என்ன தெரியும்? அகர வரிசையில் ஆலேருந்து அவ் வரைக்கும் வரிசைப்படுத்துவோம். ஆ, அடுத்து மன்னிக்கணும், அ ஆ இ அந்த வரிசையை வரிசைப்படுத்தணும். அதாவது முதலில் நம்ம பார்க்க பொழுது என்னது? முதலில் வரிசைப்படுத்தக்கூடிய சொல் உயிரெழுத்தை கொண்டு இருக்கணும். சரிங்களா? அப்போ உயிரெழுத்து ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய சொற்களை வரிசைப்படுத்தணும். அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல இரண்டு சொற்கள் இருக்கும். அப்போ என்ன சொன்னால் இரண்டாவது சொல்ல போய் பார்க்கணும். அப்படி இரண்டாவது சொல்ல போய் நம்ம பார்க்கும் பொழுது எதுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரண்டாவது சொல்ல ஆயுத எழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஆயுதம் இருக்கா, அக்குன்னு சொல்லி ஆயுதம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுத எழுத்து உள்ள சொல்லத்தான் கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல என்னது உரிமை உடுக்கை அப்படின்னு இருக்குது. இது வர நம்ம இந்த ஆயுதத்துக்கு பேர் எடுத்துக்காட்டு பார்ப்போமே. பாருங்களே, அன்பு, அகம், அக்திலார் இப்படின்னு சொல்லியிருந்தா, இப்போ இதை வரிசைப்படுத்தும் போது முதல் எழுத்துக்கள் எல்லாமே உயிரெழுத்தாக வரணும். அப்படின்னா உயிரெழுத்தாக வந்துருச்சு, ஆனால் எல்லாமே ஒரே எழுத்தாக இருக்கும்போது இரண்டாவது எழுத்து பார்க்கணும். அப்போ இரண்டாவது எழுத்து பார்க்கும் பொழுது என்னது? ஆயுத எழுத்து முதன்மையாக கொண்ட சொல்லத்தான் நம்ம எடுக்கணும். அப்போ இந்த அக்திலார்ங்கிற சொல் தான் முதலாவதாக வரும். சரிங்களா? அடுத்து மூன்றாவது விதி பாருங்கள். என்னது? முதலில் உயிரெழுத்து வரணும், அடுத்து ஆயுதம் வரணும், மூன்றாவது மெய்யும் அதன் வர்க்கமும் வரணும். சரிங்களா? மெய்யும் அதன் வர்க்கமும் வரணும். அதனுடைய வர்க்கம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெய்யெழுத்து அதனுடைய வர்க்கம். மெய்யெழுத்து முதல் மெய்யெழுத்து நமக்கு என்னது? இக்கு. அதனுடைய வர்க்கம் காலிருந்து கவ் வரைக்கும். அப்போ இக்குள்ள சொல்ல வரிசைப்படுத்திட்டு, அப்படி ஒரு வேளை இக்கு இல்லைன்னா அதனுடைய வர்க்கமான காலிருந்து கவ் வரைக்கும் உள்ள சொற்கள் இரண்டாவதாகவோ இல்லை இரண்டாவது எழுத்து ஒன்றாக இருந்தால் மூன்றாவது எழுத்தாக இருக்கும், மூன்றாவது எழுத்தாக வரும்பொழுது அதை வரிசைப்படுத்திட்டு தான் அதற்கடுத்த மெய்யான இங்குக்கு போகணும். அப்போ இங்கிலிருந்து கவ் வரைக்கும் உள்ள அதனுடைய மற்ற வர்க்கங்களையும் வரிசைப்படுத்திட்டு தான் இச்சுக்கு போகணும். சரிங்களா? இப்படி தான் ஆயுத எழுத்து வந்தால் நம்ம இந்த அகரவரிசைப்படுத்தலில் அகரவரிசையை நம்ம நிறைவு செய்யணும். ஆயுத எழுத்து வச்சு இது வரைக்கும் கேள்விகள் எதுவும் வந்ததில்லை. இனிமேல் வரக்கூடிய கேள்விகளில் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.